தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 19/6/2016 ஞாயிற்றுக்கிழமை கேட்டை நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கிறது. கேட்டை கோட்டை கட்டும் என்றும் சொல்வார்கள், கோட்டை விடும் என்றும் சொல்வார்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நீங்கள் கோட்டை கட்டி குடியேற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும். இன்றைக்கு பௌர்ணமி பூஜை, நிலவு நிறைந்த நாள். இன்றைக்கு அனைவருமே கிரிவலம் வருவதிலே ஆர்வம் காட்டுவார்கள். எங்களுடைய பகுதியில் செட்டிநாட்டிலே உள்ள பிரபலமான 4 மலைகளை நாங்கள் 230வது மாதமாக இன்றைக்கு சுற்றி வருகிறோம். அதில் என்னுடைய தலைமையில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிலே வந்து இன்றைக்கு பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 230வது மாதமாக வருகிற அந்த கிரிவலத்திலே நாங்கள் இரவு நேரத்திலே செல்கிற ஒரு கோயில், மலையக் கோவில் என்று ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்திலே இருக்கிறது. அற்புதமான கோவில், கிபி 5ஆம் நூற்றாண்டு கோவில். அந்த கோவில் ஒரு குடவரை கோயிலாக இருக்கிறது. பொதுவாக புராதன கோயில்களை நாம் சுற்றி வருகிற பொழுது மலையிலே இருந்தால் அதற்கு மிக மகத்துவங்கள் உண்டு. அந்த அடிப்படையில் அந்த கோவிலிலே என்ன சிறப்பு என்று சொன்னால் 5 ஈஸ்வரர்கள் அந்த இடத்திலே இருக்கிறார்கள். 5 அமைச்சர்கள் ஒரு இடத்திலே இருந்து நாம் நம் கோரிக்கையை சொன்னால் எப்படி உடனடியாக காரியம் முடியுமோ, அதேபோல 5 அரசர்கள் இருக்கிற இடம், 5 சர்வ வல்லமை பெற்றவர்கள் இருக்கின்ற இடத்திலே நாம் சென்று நம்முடைய கோரிக்கைகளை சொன்னால் உடனடியாக காரியம் நிறைவேறி விடுவது போல 5 ஈஸ்வரர்கள். ஒன்று விக்னேஸ்வரர், அடுத்து சர்வேஸ்வரர், அடுத்து நந்தீஸ்வரர், அடுத்து சனீஸ்வரர், அதற்கு பிறகு முனீஸ்வரர். 5 ஈஸ்வரர்கள் ஆலயத்திலே ஒரு இடத்திலே இருக்கிற அற்புதமான திருக்கோயில். இன்றைக்கு நாம் ஈஸ்வரனை வழிபாடு செய்ய வேண்டும். சிவன் வழிபாடு நமக்கு சிறப்புகளை எல்லாம் வழங்கும். சிவாய நம என்று நாம் சொன்னால் இன்றைக்கு நமக்கு அபாயமே வராது என்று சொல்கிறார்கள். நமச்சிவாய நமச்சிவாய நல்ல மந்திரம், நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்துடும் என்று சொல்லி ஒரு பாடல் இந்த கிரிவலத்திற்காகவே நான் எழுதியிருக்கிறேன். பொதுவாக இன்றைக்கு நாம் நமச்சிவாய நமச்சிவாய என்று எத்தனை முறை சொல்கிறோமோ அத்தனை முறை நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஆலயத்திலே சென்று வழிபாடு செய்பவருக்கு உகந்தவர்கள் அங்கு சென்று செல்லலாம். மலைவலம் வந்து நிலவை வழிபாடு செய்பவர்களும் செய்யலாம். அதே நேரத்தில் இல்லத்திலே வழிபாடு செய்பவர்கள் 5 மூக்கு விளக்கேற்றி வைத்து 5 வகையான எண்ணெய்களை ஊற்றி 5 வகை திரி போட்டு 5 வகை பரிமள பொருட்களை வைத்து கந்தசஷ்டி கவசம் படிக்க வேண்டுமாம். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் என்று சொல்கிறார்களே, அப்படி 6 முக பெருமான் காட்சியளிக்கின்ற நாளாக இந்த பௌர்ணமியை சொல்கின்றார்கள். இன்றைக்கு கேட்டை நட்சத்திரத்திலே கிரிவலம் வந்தால் என்ன பலன் நடக்கும்? எந்த நட்சத்திரத்தில் நாம் கிரிவலம் வருகிறோமோ அதற்குரிய பலன்களை எளிதில் பெற முடியுமா? கேட்டை கோட்டை கட்டும் என்பது போல இந்த பூமியாலே பிரச்சனைகள் இருப்பவர்கள், சொத்து சேர்க்க முடியவில்லையே என்று நினைப்பவர்கள், வீடு வாங்க இயலவில்லையே என்று கருதுபவர்கள், சொத்துக்கள் வாங்குவதிலே குறியாக இருப்பவர்கள், வீட்டுக்காக அட்வான்ஸ் கொடுத்து இன்னும் அமையவில்லையே என்று இருப்பவர்கள், அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வீடு கட்டி குடியேற விரும்புவர்கள் எல்லாம் இன்றைக்கு அருகில் இருக்கும் ஆலயங்கள் அமைந்த மலைகளை சுற்றி வரலாம். இதுபோன்ற சிறப்பான மலைகளை சுற்றி வருவதன் மூலமாக உங்களுக்கு கிரிவலம் வருவதன் மூலமாக கீர்த்திகள் கிடைக்கும், மலைவலம் வருவதன் மூலமாக மகத்துவங்கள் கிடைக்கும். எனவே பூமி யோகத்திற்கு வித்திருக்கிற நாளாக இந்த நாளை கருதலாம். எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய பௌர்ணமி அன்றைக்கு நீங்கள் இரவு நிலவை வழிபாடு செய்யுங்கள், நிம்மதியை வரவழைத்துக் கொள்ளுங்கள். வாய்ப்பு இருப்பவர்கள் கிரிவலமும் வந்து கீர்த்திகளை காணுங்கள் என்று தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, யோசித்தும் பூஜித்தும் செயல்பட வேண்டிய நாள். வீண் விரயங்கள் அதிகரிக்கும். விடிகாலையிலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகலாம். ஆரோக்கிய தொல்லைகளும் வந்து சேரும். காரணம் சந்திராஷ்டமம். 8ஆம் இடத்திலே சந்திரன், சனி, செவ்வாய் கூடியிருப்பதால் உடன்பிறப்புகளின் பகையை வளர்த்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தொழிலில் அதிக விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எதிர்பாராத திருப்பங்களை காண நேரிடும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கும் நாள். இல்லம் தேடி நல்ல தகவல் வந்து சேரப்போகின்றது. நன்றி வழிபாடு உங்களுக்கு நலம் சேர்க்கும். கிரிவலம் வருவதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடையலாம். புதன் பலம் நன்றாக இருப்பதால் கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். மாமன் மைத்துனர் வழியில் மனதுக்கினிய சம்பவம் நடைபெறப் போகின்றது. ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வுக்காக ஏற்பாடு செய்திருந்தவர்களுக்கு அது கிடைப்பதற்கான அறிகுறிகள் இன்றைக்கு தென்படும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரலாம். செவ்வாய் உங்கள் ராசியை பார்ப்பதால் விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும் நாள் இந்த நாள். மிதுன ராசி நேயர்களே, சுக்கிர பலத்தால் சுகங்களும் சந்தோஷங்களும் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது. சொல் யுத்தங்கள் மாறும், சுகம் கூடும். நல்லவர்களின் தொடர்பால் நலம் காண்பீர்கள்.
அரசியல்வாதிகளாலும் அனுகூலங்கள் உண்டு. தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் துன்பங்கள் தூளாகும் நாள். துணையாக இருப்பவர்கள் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவுவார்கள். 2 வியாழன் இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். உதிரி வருமானங்கள் பெருகும். உள்ளத்திலொன்றும் உதட்டிலொன்றும் வைத்து பேசியவர்கள் விலகுவார்கள். சொத்துக்கள் வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் அனுகூலங்கள் உண்டு. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நிலவு வழிபாட்டால் நிம்மதி காண வேண்டிய நாள். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். பணிகளில் இருந்த தொய்வு அகலும். பக்கத்தில் உள்ளவர்களால் ஏற்பட்ட சிக்கல்களும் விலகும். பாதியில் நேற்று நின்ற பணி இந்த மீதியும் தொடரப் போகின்றது. ராகுபலத்தால் யோகங்கள் உண்டு. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். கன்னிராசி நேயர்களே, புத்துணர்ச்சியோடு செயல்பட்டு புதுமை படைக்கும் நாள். புகழ் கூடும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். சூரிய பலத்தால் ஆதரவு கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதிகாரிகள் நல்ல விதத்தில் நடந்து கொள்வார்கள். அரசியல் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு மேலோங்கும். திருமண முயற்சிகளில் திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம். துலாம் ராசி நேயர்களே, சகோதரர்களால் சகாயம் கிடைக்கும் நாள். சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வந்து சேரப் போகின்றது. வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். வாகன பழுதுகளை முன்னிட்டு பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் எண்ணம் மேலோங்கப் போகின்றது. மாமன் மைத்துன் வழியில் மகிழ்ச்சிக்குரிய தகவல் வந்து சேரும். சேமிப்பு உயரும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, விஐபிக்களின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாள். தனவரவு தாராளமாக வந்து சேரப் போகின்றது. வழிபாட்டிலே கவனம் செலுத்துவீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். தொழிலில் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு லாபம் கிடைக்கப் போகின்றது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அடுத்தவன் நலன்கிறது எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கப் போகின்றது. குருவின் பார்வை 2 பதிவதால் குழப்பங்கள் அகலும். பௌர்ணமி வழிபாட்டிலே முழு கவனமும் நீங்கள் செலுத்துவது நல்லது. பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். பக்கபலமாக உங்களுக்கு நண்பர்கள் இருந்து உதவிகள் செய்வார்கள். நீங்கள் இதுவரை செய்த முயற்சிகளில் இன்றைக்கு செய்யும் முயற்சி உங்களுக்கு மிகுந்த பலனளிக்கப் போகின்றது. காரணம், சந்திர மங்கள யோகம் இன்றைக்கு இருக்கின்றது. எனவே இன்றைக்கு அதிகாலையிலேயே உங்களுக்கு அலைபேசி வழியில் நல்ல தகவல் வந்து சேரும் நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. பௌர்ணமி வழிபாடு பலன் தரும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தேக நலில் தெளிவு பிறக்கும் நாள். மாற்று மருத்துவத்தார் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். மங்கள ஓசை இல்லத்தில் கேட்பதற்கான வழிபிறக்கும். அரசியல் செல்வாக்கு மேலோங்கும். அதிகாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். வாகன பராமரிப்பு செலவால் வாட நேரிடலாம். என்ன இருந்தாலும் மாலை நேரத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும் நாள். திசை மாறி சென்ற ஒரு காரியம் இன்றைக்கு நல்ல நிலைக்கு முடிவுக்கு வரும். பஞ்சாயத்துக்கள் முடிவாகும். பாராட்டும் புகழும் கூடும். குழந்தைகள் நலன்கருதி எடுத்த முயற்சிகளில் அனுகூலங்கள் உண்டு. வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். மறைந்த ராகுவால் நிறைந்த தனலாபம் உண்டு. நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கும் நாள் இந்த நாள். இன்றைக்கு மாலை நேரத்தில் வரும் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் நாள். குதூகலம் கூடுதலாக இருக்கும். சேமிப்பு உயரும். குடும்பத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். தொழிலில் புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ளலாமா என்ற எண்ணம் வரும். சாமர்த்தியமாக பேசி கடன் சுமையை சமாளிக்கும் ஆற்றலும் உங்களுக்கு உண்டு. சூரிய பலம் நன்றாக இருப்பதால் அரசியல்வாதிகள் இல்லம் தேடி வந்து உங்களுக்கு அனுகூலங்களை செய்யப் போகின்றார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள கிரிபலம் வருவது நல்லது. மீனராசி நேயர்களே, தொழில் பங்குதாரர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும் நாள். எளிதில் சில காரியங்களை முடித்து வெற்றி காண்பீர்கள். தொகை கேட்ட இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். உதிரி வருமானங்கள் பெருகும். உறவினர்கள் உங்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். பஞ்சாயத்துக்களும் பாகப்பிரிவுகளும் நல்ல முடிவுக்கு வரலாம். மாமன் மைத்துன் வழியில் மனதுக்கினிய சம்பவம் நடைபெறப் போகிறது. அவர்கள் இல்லத்தில் நடைபெறும் மங்கள நிகழ்ச்சிகளை நீங்கள் முன்னின்று நடத்தும் வாய்ப்புகள் கூட கைகூடி வரலாம். அதிகாலையில் அலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி தரும். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.